வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் 11ஆம் வகுப்பு விலங்கியல் விலங்குலகத்திலிருந்து துணை தொகுதி செஃபலோகார்டேட்டாவை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செஃபலோகார்டேட்டானா என்னன்னு பார்க்குறோம். செஃபலோனா லத்தீனில் தலைனும், கிரேக்கத்தில் கார்டேட்னா நான் அப்படின்னு அர்த்தம். அப்போ தலையில் முதுகுநான் இருக்கிறதுனால இந்த விலங்குகளை நம்ம செஃபலோகார்டேட்டா விலங்குகள், அதாவது தலைநாணிகள்னு சொல்கிறோம். ஸோ இந்த தலைநாணிகளை பொறுத்த வரைக்கும் பல செல் உயிரிகளாக இருக்கிறாங்க. ஸோ கட்டமைப்பு நிலைகளை பொறுத்த வரைக்கும் உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு கொண்டு காணப்படுது. ஸோ கற்கோள அடுக்கை பொறுத்த வரைக்கும் மூவடுக்கு கற்கோளம் கொண்டு காணப்படுறதுனால மூவடுக்கு விலங்குகள்னு சொல்கிறோம். சமச்சீரை பொறுத்த வரைக்கும் இருபக்க சமச்சீர் கொண்டு காணப்படுது. ஸோ உடற்குழியை பொறுத்த வரைக்கும் உடற்குழி உடைய விலங்குகளாக இந்த தலைநாணிகள் இருக்கிறாங்க. ஸோ கண்டங்களை பொறுத்த வரைக்கும் இதோட உடலில் பல கண்டங்கள், உடல் பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டங்களுடைய உடலை பெற்றிருக்கு. முதுகுநானை பொறுத்த வரைக்கும் இதோட வாழ்நாளில் முதுகுநான் காணப்படுது. ஸோ அதனால் இவ முதுகுநான் உள்ளவைன்னு சொல்கிறோம். ஸோ முதுகுநான் உள்ளவைக்கு உள்ள கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதுகு நான் இருக்கணும், நரம்பு வடம் இருக்கணும், கில் ஸ்லிட்ஸ்னு சொல்லக்கூடிய செவில் பிளவுகள் இருக்கும். இதோட வாழ்நாள் முழுவதும் இதோட உடலில் முதுகுநான் காணப்படுது. நரம்பு வடம் பொறுத்த வரைக்கும் முதுகுப்புறத்தில் குழல் வடிவ நரம்பு வடம் காணப்படுது. செவில் பிளவுகள் தொண்டையில் காணப்படுறதுனால தொண்டை செவில் பிளவுகள் காணப்படுது. உடலை பொறுத்த வரைக்கும் மீன் வடிவத்தில் இதோட உடல் காணப்படுகிறது. மீன் மாதிரியான சின்ன உடல் இதில் இருக்குது. ஸோ வாழிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆழம் குறைந்த கடல்களில் காணப்படுது. அங்கே வலையில் இது உயிர் வாழுது. ஸோ ரத்த ஓட்ட மண்டலம் பொறுத்த வரைக்கும் மூடிய ரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுது. இதில் எதையும் இல்லை. கழிவு நீக்க மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் புரோட்டோனெஃப்ரீடியா மூலமாக கழிவு பொருளை வெளியேற்றுது. ஸோ இவை அனைத்தும் ஒருபால் உயிரிகளாக இருக்காங்க. ஆண் பெண் வேறுபாடுகள் தனித்தனியாக இருக்குது. ஸோ பால் இனப்பெருக்கம் நடைபெறுது. ஆண் உயிரி ஆணின செல்லையும் பெண் உயிரி பெண்ணின செல்லையும் உருவாக்கும். இனசெல்கள் இணைந்து கருமுட்டை தோன்றுவிக்கும். கருமுட்டையிலிருந்து இளம் உயிரிகள் தோன்றி பிறகு முதிர் உயிரிகள் வரும். கருவுறுதலை பொறுத்த வரைக்கும் புறக்கருவுறுதல் நடைபெறுது. புறக்கருவுறுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் இணையக்கூடிய நிகழ்வான கருவுறுதல் உடலுக்கு வெளிப்பகுதியில் நடைபெறதுனால இதை புறக்கருவுறுதல்னு சொல்கிறோம். கருவளர்ச்சி மறைமுக கருவளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ ஏன்னா கருமுட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய இளம் உயிரியானது பெற்றோரை போன்று அல்லாமல் முற்றிலும் வேறுபட்ட வடிவம் கொண்டு காணப்படும். இது பல வளர்ச்சி நிலைகளை கடந்து பெற்றோரின் அமைப்பு ஒத்து காணப்படுது. ஸோ இந்த வகையான கருவளர்ச்சியை நம்ம மறைமுக கருவளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வரக்கூடிய இளம் உயிரியானது, அதாவது லார்வாவானது அம்மோசிட் லார்வான்னு சொல்கிறோம். ஸோ அம்மோசிட் லார்வா தனித்து நீந்தக்கூடியதாக இருக்குது. ஸோ செஃபலோகார்டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் பிராங்கியோஸ்டோமா அல்லது ஆம்பியாக்சஸ், அதுக்கு இன்னொரு பேர் லான்சியோலேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆம்பியாக்சஸ். என்ன மாணவர்களே, செஃபலோகார்டேட்டா பற்றின கான்செப்ட் பார்த்தோம். ஸோ இதற்கு முந்தைய போட்டித் தேர்வுகளில் செஃபலோகார்டேட்டாவிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களும் விடைகளும் அதற்கான விளக்கங்களையும் பார்க்கலாம். வாங்க வினாக்குள்ளே போகலாம். ஸோ முதல் வினா, கீழ்கண்டவற்றுள் கடல் நீரில் மட்டும் வாழும் சிற்றினங்களை குறிக்கும் வகைப்பாட்டு தொகுதி எது? ஸோ முத்தோலிகள், டீனோஃபோரா, தலைநாணிகள், மேற்கண்ட அனைத்தும். ஸோ முத்தோலிகளை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே கடலில் உயிர் வாழ்வையாக இருக்குது. ஸோ அடுத்தது டீனோஃபோரா. டீனோஃபோராவில் இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்தும் கடலில் தான் உயிர் வாழுது. தலைநாணிகள் செஃபலோகார்டேட்டா சொல்கிறாங்க. செஃபலோகார்டேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகளுமே கடலில் தான் உயிர் வாழுது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மேற்கண்ட அனைத்தும்ங்கிறது சரியான விடையாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம விடை சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கீழ்கண்டவற்றில் கடல் நீரில் மட்டும் வாழும் சிற்றினங்களை குறிக்கும் வகைப்பாட்டு தொகுதிக்கு மேற்கண்ட அனைத்தும்னு ஆன்சர் இருக்குது. அப்போ முத்தோலிகள், டீனோஃபோரா மற்றும் தலைநாணிகள் இந்த 3 தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்துமே கடலில் மட்டும்தான் காணப்படும். நன்னீர்லையோ நிலத்திலையோ காணப்படாது. வாங்க அடுத்த வினாக்கு போகலாம். ஸோ தலைநாணிகள் மற்றும் முதுகெலும்புகளில் காணப்படும் முக்கிய பண்பு இது. ஸோ முதுகுநான் இல்லை, வயிற்றுப்புற நரம்பு வடம், தொண்டை பகுதியில் செவில் பிளவுகள் உள்ளன, தொண்டை பகுதியில் செவில் பிளவுகள் இல்லை. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ தலைநாணிகள் மற்றும் முதுகெலும்பிகளில் முதுகுநான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ தலைநாணிகளில் முதுகுநான் தலைப்பகுதியில் காணப்படுது. அதனால தான் அந்த தொகுதிக்கே பேர் தலைநாணிகள்னு சொல்கிறோம். ஸோ முதுகெலும்பிகளில் கருவளர்ச்சி காலத்தில் முதுகுநான் தோன்றும். முதுகுநான் பிற்பாடு முதுகெலும்பு தொடராக மாற்றீடு செய்யப்படும். அப்போ தலைநாணிகள்லையும் முதுகுநான் இருக்குது, முதுகெலும்பிகள்லையும் முதுகுநான் இருக்குது. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் முதுகுநான் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ முதுகுநான் இல்லைங்கிறது ஒரு தவறான விடையாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வயிற்றுப்புற நரம்பு வடம். ஸோ நரம்பு வடம் வயிற்றுப்புறத்தில் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இன்வெர்டிபிரேட்னு சொல்லக்கூடிய முதுகுநான் அற்ற விலங்குகளோட உடலில் நரம்பு வடம் வயிற்றுப்புறத்தில் காணப்படும். ஸோ அதை பொறுத்து வயிற்றுப்புற நரம்பு வடம்ங்கிறதும் தவறாக இருக்குது. ஸோ அடுத்தது தொண்டை பகுதியில் செவில் பிளவுகள் உள்ளன.
ஸோ இந்த செவில் பிளவுகள் யாரோட கேரக்டர், இன்வெர்டிபிரேட்டோடதா அல்லது கார்டேட் தான் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ தொண்டை பகுதியில் செவில் பிளவுகள் உள்ளனங்கிறது இன்வெர்டிபிரேட்டில் இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. செவில் பிளவுகள் இன்வெர்டிபிரேட்டில் கிடையாது. ஸோ கார்டேட்டில் தான் செவில் பிளவுகள் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தொண்டை பகுதியில் செவில் பிளவுகள் உள்ளனங்கிறது சரியாக இருக்குது. ஸோ அடுத்தது தொண்டை பகுதியில் செவில் பிளவுகள் இல்லை. ஸோ செவில் பிளவுகள் இல்லைங்கிறது இன்வெர்டிபிரேட்டோட கேரக்டர், அதாவது முதுகுநானற்ற விலங்குகளின் ஒரு பண்பு தான் செவில் பிளவுகள் இல்லாதது. ஸோ ஆனால் இங்கே முதுகுநாணிகள் மற்றும் முதுகெலும்பிகள் வந்து முதுகுநான் உடைய விலங்குகள். இப்போ முதுகுநான் உடையவையில் செவில் பிளவுகள் இருக்கும், ஆனால் இங்கே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆன்சரும் தவறாக இருக்குது. ஆக தலைநாணிகள் மற்றும் முதுகெலும்பிகளில் காணப்படும் முக்கியமான பண்பு எது அப்படிங்கிற வினாக்கு தொண்டை பகுதியில் செவில் பிளவுகள் உள்ளன அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். வாங்க நம்ம விடை சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ தலைநாணிகள் மற்றும் முதுகெலும்பிகளில் காணப்படும் முக்கியமான பண்பு எது அப்படிங்கிற வினாக்கு ஸோ தொண்டை பகுதியில் செவில் பிளவுகள் உள்ளன அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குது. ஸோ மற்ற 3 விடையும் தவறாக இருக்குது. என்ன மாணவர்களே, செஃபலோகார்டேட்டாவை பற்றி நம்ம கான்செப்ட், அதை சார்ந்து வினாக்கள், விடைகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தொகுதியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.